பிரித்தானியாவின் லண்டன் ஸ்டான்மோர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்டான்மோர் அக்ஸ்பிரிட்ஜ் வீதியில் அமைந்துள்ள பிராக்ஹர்ஸ்ட் கோர்னர் அடுக்குமாடி குடியிருப்பில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் அசைவற்ற நிலையில் கிடப்பதாக அவசர மருத்துவ பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர மருத்துவ உதவியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 7 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பெருமளவிலான பெருநகர போலீஸ் வாகனங்கள் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டதால் அங்கு சில மணித்தியாலங்களுக்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. விசேட அதிரடி அதிகாரிகள் அங்கு சோதனைகளை முன்னெடுப்பதற்காக குடியிருப்பு தொகுதியின் ஒரு பகுதி முழுமையாக போலீஸ் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த அவசர நடவடிக்கைகளின் போது அருகிலுள்ள மில்லர் அண்ட் கார்ட்டர் உணவகத்தின் வாகன நிறுத்துமிடம் அவசர சேவை பிரிவினரால் பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் ஆக்ஸ்பிரிட்ஜ் வீதி மற்றும் உணவகம் என்பன வழமை போல இயங்கின. இதுகுறித்து பெருநகர போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:20 மணியளவில் ஹாரோ வீல்ட் ஆக்ஸ்பிரிட்ஜ் வீதியில் உள்ள முகவரியொன்றில் நபர் ஒருவர் அசைவற்ற நிலையில் இருப்பதாக லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையினரால் எமக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் சென்றபோது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டது. முதலுதவி பிரிவினரின் தீவிர முயற்சிகளுக்கும் மத்தியில் அவர் உயிரிழந்துள்ளார். இவருடைய மரணம் எதிர்பாராத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அந்த வீட்டில் கண்டறியப்பட்ட விசித்திரமான ரசாயன பொருள் காரணமாக சந்தேகம் எழுந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விசேட அதிரடி அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர். அங்கு பாதுகாப்பு வளையம் போடப்பட்டு சோதனைகள் முடியும் வரை ஆக்ஸ்பிரிட்ஜ் வீதியில் வசிக்கும் பல குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இந்த மரணம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் எவருக்கும் இதனால் எந்தவித ஆபத்தோ அல்லது அச்சுறுத்தலோ இல்லை என போலீசார் உறுதியளித்துள்ளனர்.